ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் சனா பாப்பா. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி 4 கப், உளுத்தம் பருப்பு 1 கப், வெந்தயம் 1 இன் கீழ் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்லி அரிசியையும் மற்றொரு பாத்திரத்தில் உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தையும் தனித்தனியாக குறைந்தது 4 முதல் 6 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். முதலில் உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தை கிரைண்டர் அல்லது மிக்சியில் தண்ணீர் சேர்த்து மாவு நன்கு பஞ்சு போல் ஆகும் வரை அரைக்கவும். மாவு அரைக்கும்போது அவ்வப்போது குளிர்ந்த நீர் தெளிப்பது நல்லது. அடுத்து அரிசியை அரைக்கவும். அரிசி மாவு சற்று கொரகொரப்பாக இருப்பது இட்லிக்கு கூடுதல் சுவையை தரும். உளுந்து மாவு மற்றும் அரிசி மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து கைகளால் நன்கு கலக்கவும். கைகளால் கலக்குவது மாவுக்குள் காற்றைச் சேர்ப்பதோடு நொதித்தலுக்கு ஃபர்மெண்டேஷன் உதவும். கலந்த மாவை ஒரு மூடி போட்டு சூடான இடத்தில் 8 முதல் 12 வரை மணி நேரம் வைக்கவும். மாவு நன்கு புளித்து மேலே வரும் வரை காத்திருக்கவும். மாவு மேலே வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மெதுவாக கலக்கி விடவும். மாவை அதிகமாக கலக்க வேண்டாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சூடாக்கவும். இட்லி தட்டுகளில் எண்ணெய் அல்லது நெய் தடவி மாவை ஊற்றவும். இட்லி பாத்திரத்தில் தட்டுகளை வைத்து மூடி போட்டு மிதமான தீயில் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வேக வைக்கவும். இட்லி வெந்ததும் அடுப்பை அணைத்து 2 முதல் 3 வரை நிமிடங்கள் அப்படியே வைக்கவும். பின்னர் இட்லியை எடுத்து பரிமாறவும்.